வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இன்னையிலிருந்து புறக்கணிக்க போறதா வருவாய்த்துறை சங்கங்களோட கூட்டமைப்பும் அங்கன்வாடி ஊழியர்களும் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தை திமுக தூண்டி விடுதா அப்படின்றத பத்தி கண்டிப்பா ஒரு ஆய்வு நடத்தணும் அப்படின்னு புகார் எழுந்திருக்கு. தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் கடந்த 2 வாரங்களா நடந்து வருது. இந்த பணியில வருவாய்த்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்னு பல்வேறு துறை அரசு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த பணியை உரிய திட்டமிடல் எதுவுமே இல்லாமல், பயிற்சி அளிக்காமல், கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுன்னு எதுவுமே தராமல் அவசர கதியில் மேற்கொள்கிற அரசு நிர்பந்தம் செய்கிறதாகவும், இதனால மன உளைச்சலும் பணி நெருக்கடி ஏற்படுறதாகவும் வருவாய்த்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட ஏற்கனவே முறையீடு செஞ்சும் நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம். பணி நெருக்கடி அதிகரிச்சிருக்க காரணத்தினால இன்னையிலிருந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க போறதா வருவாய்த்துறை ஊழியர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி அங்கன்வாடி ஊழியர்களும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவரை திமுகவோட தூண்டுதல் காரணமாகவே சில ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இந்த போராட்டத்தோட பின்னணியில் திமுக இருக்கிறதா தெரிஞ்சா இது ஆராயப்பட வேண்டிய கட்டாயம் அப்படின்னு புகார் எழுந்திருக்கு. இப்படி பண்றது ஒரு தேச துரோக குற்றச்சாட்டுன்னு கருதப்படுது. எந்த காரணத்துக்காகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு மாநில அரசு உத்தரவிடணும் அப்படின்னு கண்டனங்கள் எழத் தொடங்கியிருக்கு.